என்னது இது கவர்மெண்ட்ல எது கொடுத்தாங்க? புரோட்டீன் பவுடர் தானே, நல்லா சாப்பிட்டா தானே குழந்தை இந்த மாதிரி புஷ்டியா போயிருக்கும், இன்னும் இந்த மாதிரி எலுக்குட்டியா தானே போயிருக்கும். சாப்பிட ஒழுங்கா நீ உங்க அம்மா வீட்டுல என்ன நினைச்சுக்கிறாங்க? உன்னை நான் கொடுமைப்படுத்துறேன்னா? நான் வெயிட் போடல, என் பொண்ணு பிரெக்னன்ட் ஆகி வெயிட் போடல, கொடுமைப்படுத்துறேன். நாங்க கல்யாணம் வெயிட் போட்டுருவாங்களா? பிரெக்னன்ட்னா வெயிட் போட்டுருவாங்களா? சாப்பிட்டா தாண்டி வெயிட் போடும், நட்டி தான் கூட முடியும், வயிற்று பிடிச்சி உள்ளியா கொட்ட முடியும் சாப்பிடாதவள. சரி பரவாயில்ல, இது கூட வேணாம், எனக்கு மதர் ஹார்லிக்ஸ் வேணும்னு கேட்டேன். சரி மதர் ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுத்தேன். என்ன பண்ண? மாடும் மதுரா தாங்கன்னு சொல்லிட்டு மாட்டு கேட்டு போய் கொட்டுற. வேற நாடி பண்ண முடியும்? அப்படி இதுனாடி நல்லா இல்ல, நல்லா தானே இருக்கு. நானே சாப்பிட்டு பாத்துறேன். சூப்பரா தெரியும். இது மாதிரி மட்டும் எனக்கு கொடுத்தாங்கன்னா வார்த்தை ஒன்று நான் சாப்பிடுவேன். எருமை, நான் அந்த பவுடர் டப்பாவை எப்பயோ காலி பண்ணிட்டேன். டப்பா காலியா இருக்கே சொல்லி கழுவி வச்சிருந்தேன். வீட்டுல எலி தொலை ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு எலி மருந்து வந்தாங்க. நான் தான் டப்பா சும்மா இருக்கேன்னு அதில் கொட்டி வச்சேன். எலி மருந்துக்கும் பவுடருக்கும் தெரியாம எடுத்து வாயில போட்டு ஓசில கிடைச்சா எது வேணா சாப்பிடுவியா? ஏதோ ஒண்ணு இன்னைக்கு ஒரு பெருச்சாளி தொலை தொலைஞ்சிச்சு. வயிறு அப்படியே இழுத்து பிடிக்குது, தலை சுத்தி மயக்கமா வருது.